மயிலாடுதுறை இரட்டை கொலை வழக்கில் புலன் விசாரணை முடியவில்லை என்று தெரிவித்துள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வழக்கு தொடர்பாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பேசிய மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புலன் விசாரணை முடியவில்லை என்று தெரிவித்தார். இரட்டை கொலையில் போலீசாரின் அலட்சியம் உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதாவது அக்யூஸ்டுகள் எதிரிகள் சாராய விற்பனை செய்து வந்ததை தடுத்ததால் தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்று சில தகவல்கள் கிடைக்கப்பட்டன. நாங்கள் அந்த ஆங்கிலையும் நாங்கள் புலன் விசாரணையும் மேற்கொண்டு தான் வருகின்றோம். எங்களுக்கு கிடைத்த எல்லா தகவலுக்கும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் இஸ் கெப்ட் ஓப்பன் தான், இன்னுமே முடியல. புலன் விசாரணை மேல் புலன் விசாரணை போய்ட்டு தான் இருக்குது. எங்களுக்கு என்ன தகவல்கள் வருதோ எல்லாத்தையுமே நாங்கள் கூர்ந்து ஆய்வு செய்து புலன் விசாரணை மேற்கொண்டு தான் வருகின்றோம். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். சில முன்விரோதம் இருந்தது, அந்த மாதிரியான சில தகவல் கிடைச்சதுல நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பேட்டியில நான் சொல்லிட்டு அந்த மாதிரி சில தகவல்களும் கிடைக்கப்படுகின்றது. அதனால தேவையில்லாத தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம். விசாரணை இன்னுமே நடந்து கொண்டு தான் இருக்குது. தேவையில்லாத தகவல்கள் யாரும் தயவு செய்து பரப்ப வேண்டாம்.